10,62,200 கோடி கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது நான் ஏற்கனவே சொன்னது போல 4,82,000 ரூபாய். இன்னைக்கு பாக்குற திமுக காரங்க இதே பகுதியில், சேப்பாக்கம் பகுதியில் வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநில அரசு ஃப்ராடு பண்ணி திமுக கட்சிக்காரங்கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க சிந்தாதிரிப்பேட்டை போறீங்களா, இந்த பெண்களுக்கெல்லாம் 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நீ போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்க. இன்னைக்கு திமுக நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, வீடு வீடா போய் அம்மா 5,000 வந்துச்சா, ஏதோ இவர் ரிசர்வ் பேங்க்ல உட்கார்ந்து பிரிண்ட் அடிச்ச மாதிரி 5,000 வந்துச்சா, 5,000 வந்துச்சா, அடுத்ததா வேணுமான்னு கேளுங்க, அடுத்து வேணுமா, பையனுக்கு வேலை வேணுமா அதை ஃபில் பண்ணி கொடுங்க. எவ்வளவு பெரிய ஃப்ராடு பாரு. அருமை சொந்தங்களே, சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கடந்த 32 மாசத்துல நம்முடைய தாய்மார்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 32 மாசத்துக்கு 1000னா 32,000. பொங்கல் தொகுப்பு எவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க? ஒரு முறை 3,000, இந்த முறை 2 பொங்கலுக்கு 1,000. 5 பொங்கல்ல 2 பொங்கலுக்கு பணம் கொடுக்கல, 3 பொங்கலுக்கு கொடுத்த பணம் 5,000. பெண்களுக்கு 1,000 ரூபாய் 32 மாசம் கொடுத்தீங்க, அதுல 28 மாசம் கொடுக்கல, 32,000, 5,000 ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 37,000. 37,000 ரூபாய் ஐயா நம்முடைய தாய்மார்கள் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. பொங்கல் தொகுப்பு மாசம் 1,000 ரூபாய். 5 ஆண்டுகள்ல எத்தனை நாள் இருக்கு? 1825 நாள். அப்ப நான் 37,000 1825 வகுத்து பார்க்கிறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் வந்திருக்கு. 20 ரூபாய். 1825 நாள் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் கொடுத்ததாக கணக்கு தான். 1825 நாள் 37,000. ஆனா எவ்வளவு கடன் ஏற்றிருக்காங்க? 2,10,000 ரூபாய் ரேஷன் கார்டின் மீது இருந்தது, 4,82,000 ஏற்றி இருக்கிறாங்க. எவ்வளவு ஏற்றிருக்கிறாங்க ஐயா? 2,72,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டின் மீது கடனை ஏற்றி இருக்கிறாங்க. கொடுத்தது 37,000, ஏத்தன கடன் 2,72,000, கொடுத்தது 20 ரூபாய், எடுத்தது 150 ரூபாய். இத வந்து திராவிட மாடல் அரசு சொல்றதுங்களா, ஃப்ராடு மாடல் அரசு சொல்றதா? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 1825 நாள்ல 20 ரூபாய் கொடுத்து விட்டு மொத்த கடனை 2,72,000 உயர்த்தி, அந்த 2,72,000 அதே 1825 போட்டா ஒரு நாளைக்கு 150 ரூபாய்ங்க ஐயா. 150 ரூபாய் தினமும் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை ஏற்றி கொடுத்தது 20. அப்ப 130 ரூபாய் உங்கள்கிட்ட இருந்து அட்டையை போட்டிருக்காங்க. அதனால்தான் இதை ஃப்ராடு மாடல் அரசு என்று சொன்னால் மட்டும்தான் இது சரியாக இருக்கும். அதனால எந்த விதமான மாயாஜாலத்துக்கு நீங்க நம்பிடாதீங்க. எப்பவுமே